conservation அப்படினா we have to conserve the plants அப்படினா என்ன பாதுகாக்கிறது இல்லையா சோ அத நம்மளுடைய அந்த ட்ரெஷரை என்விரான்மெண்டல் ட்ரெஷரை நம்ம என்ன பண்ணணும் protect பண்ணி வைக்கணும் சரியா சோ இதுதான் கன்சர்வேஷன் so India due to its topography geology and climate patterns has diverse life forms we have a diversity of the biodiversity அப்படினா சொல்றோம் diversity and variety of the plants and animals நமக்கு இருக்கு இல்லையா so main of plants பாத்தீங்கன்னா herbs climbers trees இந்த மாதிரி variety of the plants we have so now this huge diversity is under threat due to many environmental issues நம்ம already last classல பார்த்தோம் so second threat of that environmental issues இருக்கக்கூடியது aerial invasive species அப்படினு பார்த்தோம்ங்களா சோ அப்போ நமக்கு அதிகமான இப்ப threatening இருக்கு threatening அப்படிங்கிறது என்ன அப்படினா நம்மளுடைய environmentalல pollutions அதிகமா இருக்கு போகுது அத நம்ம என்ன சொல்றோம் threatening சொல்றோம் சோ எதனால pollutions வருது அப்படினு பாத்தீங்கன்னா environmental இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய அந்த greenhouse gases ஓகேவா so what are the greenhouse gases Ratish get up so what are the greenhouse gases tell me CFC then nitrous oxide methane so these are all the greenhouse gases so on the greenhouse gases global warming என்ன பண்ணுது increase பண்ணுது இல்லீங்களா okay so that issues for this conservation becomes an important tool by which can reduce the many species getting lost from our native land மெயினா என்ன ஆகுது அப்படினா not only invasive species இந்த மாதிரியான environmental issues எல்லாம் நம்ம இடத்துல இருந்த அந்த native plant அப்படி சொல்றோம் இல்லையா most of the medicinal plant we have so அந்த medicinal plant என்ன பண்றது அப்படினா full destroy பண்ணுது degrade பண்ணுது habitat loss பண்ணுது habitat loss அப்படினா இருக்கிறது இங்க வாழ முடியாம என்ன பண்ணுது வாழ விடாம தடுக்குது so இதெல்லாம் நடந்துட்டு இருக்கறனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கன்சர்வேஷன் அப்படிங்கற ஒரு இதுக்கே நம்ம வர்றோம் இல்லீங்களா So by employing the conservation management strategies like germplasm conservation, that is we already studied in the 5th chapter. Germplasm conservation meaning enna appadina pathina so we have to protect the seeds. We have to protect the seeds. So நம்மளுடைய seeds எல்லாம் protect பண்றோம் அதுக்கு protoplasm so இருக்கக்கூடிய so whatever that content in the cell அது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணதா germplasm conservation அப்படி சொல்றோம் இதுல cryopreservation படிச்சிருக்கோம் cryopreservation you can store the that's varieties of the DNA RNA biomolecules எல்லாத்துலயுமே -196 degree celsius நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் இல்லையா சோ இப்போ அந்த பயோ கன்சர்வேஷன் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம் one in situ conservation another one is the ex situ conservation and the endemic as well as threatened species can be protected what is the meaning of the endemic அப்படினு சொல்லும்போது ஒரு particular locationல இருக்கக்கூடிய ஒரு பர்టిక్యులர் லொகேஷன்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு டிசீஸால சஃபர் ஆயிருச்சு அப்படினா அத எண்டமிக் அப்படினு நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ இந்த மாதிரி நிறைய த்ரெட்டனிங் நம்ம என்விரான்மெண்டலுக்கு இருக்கு என்விரான்மெண்டல் கண்டிஷன் த்ரெட்டனிங்ல தான் இப்ப இருக்கு சோ அத ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய அந்த ஸ்கீம் கொண்டு வரோம் இல்லீங்களா சோ அந்த மாதிரி எப்படி எல்லாம் பிளான்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் தான் இது பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படிங்கறத ரெண்டா பிரிச்சுக்கிறோம் ஒன்னு இன் சித்து கன்சர்வேஷன் இன்னொன்னு எக்ஸ் சித்து கன்சர்வேஷன் அப்படினு சொல்றோம் ஓகே சோ இன் சித்து கன்சர்வேஷன் அப்படினு சொல்லும்போது protected area network யாரெல்லாம் என்விரான்மென்ட்டை ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படி பாத்தீங்க அப்படினா சோ ஒன்னு கம்யூனிட்டி ப்ரொடெக்டட் அப்படினா a group of people protecting the environment ஓகேவா their localities அவங்களுடைய லோக்கல் ஏரியால இருக்கக்கூடிய plants அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க so in the community protected அப்படிங்கிறது sacred groves or sacred lakes அப்படினு சொல்றோம் அதாவது புனித தலங்கள்ல இருக்கக்கூடிய plants எக்ஸாம்பிள் கோயில்கள்ல இருக்கக்கூடிய plants இல்ல அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்தை சுத்தி இருக்கக்கூடிய plants இதெல்லாம் அந்த ஊர் மக்களை பாதுகாத்துக்குவாங்க ஓகேவா இப்ப sacred groves அப்படினா ஒரு பிளான்ட் நம்ம ஒரு காடா நினைச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படினா வர்ஷிப் பண்றோம் எக்ஸாம்பிள் ஃபார் நீம் ட்ரீ அப்படினா அது மாரியம்மா இருக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா சோ அதே மாதிரி வில்வம் அப்படினா அது சிவனோட மரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா காட் சிவாவோட ட்ரீ அதை அது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி துளசி அப்படினா அதுக்கு ஒரு இந்த மாதிரி சில பிளான்ட்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படினா காடா நினைச்சு வர்ஷிப் பண்றோம் சோ அதெல்லாம் நம்ம டச் பண்ணவே மாட்டோம் we have fear to cut the trees in the temple ஓகே அப்ப அந்த வழியில ஒரு நம்பிக்கை ஒரு ஆதாரமா வச்சு இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம் ப்ரொடெக்ட் பண்றோம்
ஓகேவா? சரி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னா கவர்மெண்டோட அனுமதி இல்லாம ஃபாரஸ்ட்ல நம்ம போக முடியாது. ஸோ அவங்க ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், தட் இஸ் டெரஸ்டீரியலா இருக்கட்டும், மெரைனா இருக்கட்டும். நீங்க மெரைன்ல கூட என்ன பண்ண முடியாது, இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கனைசேஷனையும் நீங்க வந்து கவர்மெண்டோட அக்செப்டன்ஸ் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ அப்போ டெரஸ்டீரியல் இருக்கதும் மெரைன்ல இருக்கிறதையும் யாரு ப்ரொடெக்ட் பண்றா அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதுல நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், தீஸ் ஆர் ஆல் வந்து அண்டர் த கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றது எல்லாமே இன் சிட்டு கன்சர்வேஷன். So what is the ex situ conservation அப்படின்னு சொல்லும்போது sacred plants, home gardens. இது நம்ம வீட்ல வந்து ஒரு துளசி மரம் வைக்கிறது, இல்ல நம்ம சின்ன சின்ன மெடிசினல் பிளான்ட்ஸ் வளர்த்துறோம் இல்ல, ஒரு கார்டன் மெயின்டைன் பண்றோம் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து sacred plants, home gardens. இது இல்லாம ஈவன் தட் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டே என்ன பண்ணும் அப்படின்னா சீட் பேங்க், போலண்ட் பேங்க், ஃபீல்டு ஜீன் கிரையோ பிரசர்வேஷன். இந்த சீடு பேங்க் அண்ட் போலண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது மெயினா சீட் பேங்க் வந்து எல்லா கோயில்கள்ல இருக்கக்கூடிய கலசத்துல என்ன இருக்கு, வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கும். ஒரு கோயில்ல கலசத்தை பார்த்து நம்ம கும்பிடுறோம் இல்லையா, அந்த கோபுரத்தை பார்த்து நம்ம கும்பிடுறோம் இல்லைங்களா, வர்ஷிப் பண்றோமா, அதுல வந்து ஒரு குடம் மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்களா? சோ அதுக்குள்ள வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் சீட்ஸும் இருக்கு. அந்த சீட்ஸ் வந்து டைப் ஆஃப் க்ரையோ பிரசர்வேஷன். ஸோ ட்ரைவிங் கண்டிஷன்ல அது பாதுகாப்பா இருக்கும். அந்த ட்ரைபிலிட்டியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வெசல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து வெரைட்டி ஆஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன். ஸோ ஆர்போரிட்டா அப்படின்றது ஸ்மால் பிளான்ட், ஒரு பெரிய பிளான்ட்டை ஒரு சின்ன சைஸ்ல நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் ஃபார் பேம்பூ ட்ரீஸ். பேம்பூ ட்ரீஸ் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பேபி பிளான்ட் பேம்பூ ட்ரீஸ் மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாட்டர்ல அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வளர்க்க முடியும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஏன் நம்ம பேம்பூ ட்ரீஸை வந்து முள்ள வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா they have to liberate more oxygen than other. ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் வந்து துளசி மரத்துல இருந்தும் அதிகமான உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். பட் இதுலயும் வந்து எனக்கு ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ஆர்போரிட்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளான்டிங் உடைய ஒரு ஸ்மால் சைஸ் பிளான்ட்டை தான் நம்ம ஆர்போரிட்டா அப்படின்னு சொல்றோம். ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், அக்வாரியம், வீட்டில் அக்வாரியம் வைக்கலாம், இல்லை எந்த ஒரு சென்டர்னாலும் அக்வாரியம், ஒரு மீன் தொட்டி வச்சோம் அப்படின்னா அதுவும் அக்வாரியம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டியில எக்ஸ் சிட்டு கன்சர்வேஷனும் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் ஃப்ளோ சார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த 3 mark question. So once again we have to recall biodiversity conservation is divided into two. One is the in situ conservation, other one is the ex situ conservation. In situ conservation protected area, so community people protect பண்ணாங்க, government protect பண்ணுது. So community protected, government protected. So community protected அப்படிங்கிறது sacred groves. Groves அப்படின்னா வந்து புனித தலங்கள் இருக்கக்கூடிய plants தான் நம்ம groves அப்படின்னு சொல்றோம். அண்ட் வந்து sacred lakes, ஏரிகள் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பப்ளிக் பீப்புள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. கவர்மெண்ட் ப்ரொடெக்டட் அப்படின்னா பயோஸ்பியர், நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இந்த பயோஸ்பியர்ஸ் ரெண்டுமே இருக்கும். டெரஸ்டீரியல், அதோட வந்து என்னது மெரைன் சிஸ்டம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது sacred plants, home gardens, seed bank, pollen bank, field gene, cryo preservation, so botanical garden, arboreta, zoological park, aquarium. So these are all வந்து ex situ. ஓகேவா? So you have to learn this question. It's a very important 3 mark question. ஓகேவா? And next one we are going to study about the explanations of all the categories. எல்லா categories explanation கொடுத்திருக்காங்க. The first one is a conservation movement. The conservation movement அப்படிங்கிறது ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பிளான்ட்டை, இந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பீப்புள் வந்து நமக்கு விடுதலைக்காக மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணலை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணலை. இந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பீப்புள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அதில் சக்ஸஸும் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி எவிடன்சஸ் உள்ள ஒரு ரெண்டு தான் நம்ம ரெண்டு மூமெண்ட்டை பார்க்க போகிறோம். ஒரு சிக்கோ மூமெண்ட், இன்னொன்று அப்பிகோ மூமெண்ட் அப்படின்னு ரெண்டு மூமெண்ட். So what is the conservation movement அப்படின்னா a community level participation can help in the preservation and conservation of our environment. So community level participations அப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய சந்தன மரம் இருக்கு அப்படின்னா அதை ஈஸியா யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, கட் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த கோயிலை சார்ந்தவங்க அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை போய் தடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அதை டோட்டலா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி லெவல் பார்ட்டிசிபேஷன் கேன் ஹெல்ப் இன் ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட். ஸோ அவர் என்விரான்மெண்ட் இஸ் எ காமன் ட்ரெஷர். என்ன சொல்றா, இது உனக்கோ எனக்கு கூட சொல்ல முடியாது, நம்ம எல்லாருக்கும் இதை சொல்றோம். ட்ரெஷர்னா என்ன அர்த்தம்? பொக்கிஷம், களஞ்சியம் அது இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஃபார் ஆல் தி லிவிங் ஆர்கானிசம் ஆன் தி எர்த், இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் இந்த
பூமி வந்து சொந்தம் இல்லையா? So every individual should be aware of this and when they participate actively in the program meant for conservation of the local environment. At least வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போய் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாட்டா கூட நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை வந்து தேவையில்லாம கட் பண்ணா நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். Indian history has witnessed many people movements for the protection of environment. நிறைய பேர் அது விட்னஸா இருக்காங்க, நிறைய பேர் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட் சக்சஸும் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை தான் பார்க்க போறோம். One is the Chipko movement அப்படின்னு சொல்லுவாங்க. Both movements are very very important. The question will come from any part. Okay, it may be a MCQ-வா இருக்கலாம், இல்லைனா 2 மார்க்ஸா இருக்கலாம், இல்ல 3 மார்க்ஸா இருக்கலாம். கண்டிப்பா இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? So that is Chipko movement அப்படிங்கிறது a tribal women of Himalayas protested against the exploitation of the forest. Okay, in 1972. In 1972 ஒரு tribal women, ஓகேவா, பழங்குடியினர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு விமன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மரங்களை வெட்ட வரும்போது அவங்க அதுக்கு அலோவ் பண்றாங்க. ஓகே, ஆக்சுவலி she helped the trees. ஓகேவா, அவளால முடிச்ச அளவுக்கு ஒரு ட்ரீ என்ன பண்ணிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு நான் அதை வெட்ட விட மாட்டேன், என்ன மீறி இதை வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சேர்ந்து அது ஒரு மூவ்மெண்ட்டா, அது ஒரு போராட்டமா, ஒரு இயக்கமா கொண்டு வந்துருக்காங்க. So later on it's transformed into Chipko movement. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தங்க கொஸ்டின் ரைஸ் பண்ண உடனே வாய்ஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, எல்லாரும் சேர்ந்து அதை எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுதான் சிப்கோ மூவ்மெண்ட். இது வந்து சுந்தர்லால் பாகுகுணா அப்படிங்கிற ஒருத்தரால ஆரம்பிக்கப்பட்டது. சுந்தர்லால் பாகுகுணா. ஸோ இவர் எந்த வில்லேஜை சேர்ந்தவர் அப்படின்னா மண்டல் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஊரு. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சமோலி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு, 1972ல tribal women started. Okay, and laterly it was வந்து carried by 1974ல carried by Sundarlal Bahuguna in Mandal village, Chamoli district, 1974. So people protected by hugging trees together. ஓகேவா? ஒருத்தங்க மட்டும் இருந்தா என்ன பண்ண முடியாது, அது சக்சஸ் கிடைக்குமா, கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனால அந்த ஒரு சக்சஸ் கிடைச்சது. Together which were felled by a sports goods company. ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸுக்காக மரங்களை, அதுக்கு தேவையான மெட்டீரியல் செய்யறதுக்காக மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து அதை ஹெல்ப் பண்ணி அதை வந்து என்ன பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அந்த கம்பெனி வந்து என்னாச்சு, பின்வாங்கி போயிடுச்சு. ஓகேவா? ஸோ மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சிப்கோ மூவ்மெண்ட். இந்த சிப்கோ மூவ்மெண்டோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, so this movement remained non-political. இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட், அதாவது மரம் நடுறதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவங்க யாருமே வந்து இந்த பொலிட்டிக்கலையும் சார்ந்தவர்கள் அல்ல. யா, ஸோ அவங்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, they want to protect the environment. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாலண்டரி மூவ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த காந்தியன் தாட். காந்தியன் தாட் எப்படி இருந்துச்சு, அகிம்சை வழியில போராடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நேச்சுரலா உங்களுடைய இதயத்துல அந்த ஒரு துடிப்பு இருக்கும். எப்படின்னா, இந்த இது வந்து என்னுடைய நாடு, இந்த பிளானட் வந்து நான் பாதுகாக்கணும், என்னோட ஃபியூச்சருக்காக இந்த பிளானட் நான் வச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து இயற்கையா அது வரணும் இல்லைங்களா? அது அகிம்சை வழியில வரணும். It was concerned with the ecological balance of nature. ஓகேவா? ஸோ பிளான்டிங் ட்ரீஸ் அண்ட் கட்டிங் ட்ரீஸ் ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு நெசசரிக்காக ஒரு 4 பிளான்ட்டை நீங்க கட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 10 பிளான்ட்டை பிளான்டிங் பண்ணிக்கணும். ஸோ அப்போதான் நீங்க வந்து எக்கோ பேலன்ஸா கொண்டு வர முடியும். The main aim of Chipko movements was give us to slogan of 5 years. ஓகேவா? இந்த 5 yearsங்கிறது முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். எந்த 5 years அந்த ஸ்லோகனா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, நம்பர் 1 ஃபுட், ஃபோடர், ஃபியூவல், ஃபைபர், ஃபெர்டிலைசர். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்காகவே தான். ஓகே, டு மேக் த கம்யூனிட்டி செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆல் த பேசிக் நீட்ஸ். ஓகே, ஸோ இதுல ஃபுட்டு, ஃபோடர், ஃபியூவல், ஃபைபர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், இந்த 5 அடங்கும். இதுக்காக தான் வந்து போராடுறோம். ஓகேவா? ஸோ இது என்ன மூவ்மெண்ட், சிப்கோ மூவ்மெண்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, we are going to study about the அபிகோ மூவ்மெண்ட். இதை நீங்க நல்லா வந்து ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி படிக்கணும். ஸோ சிப்கோ மூவ்மெண்ட்ல யார் ஸ்டார்ட் பண்ணா, ட்ரைபல் மூவ்மெண்ட் இல்லையா, 1972ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி 1974ல சுந்தர்லால் பாகுகுணா அப்படிங்கிறது எந்த வில்லேஜ், சமோலி வில்லேஜ். ஓகேவா? மண்டல் வில்லேஜ் எந்த டிஸ்ட்ரிக்ட், சமோலி டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஸோ together they were with the hug the trees. Okay, against the sports
குட்ஸ் கம்பெனிக்கு அகைன்ஸ்டா அந்த வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லைங்களா. ஓகே, அது ஒரு 5 இயர் எஃப் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அப்பிகோ மூவ்மெண்ட். அப்பிகோ மூவ்மெண்ட் வந்து சிப்கோ மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் அப்பிகோ மூவ்மெண்ட் வந்துச்சு. இந்த சிப்கோ மூவ்மெண்ட் வந்து த ஃபேமஸ் சிப்கோ ஆண்டோலன் உத்தரகாண்ட் அப்படிங்கிற இடத்துல சிப்கோ ஆண்டோலன் அப்படின்னா அவர் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஓகேவா, இந்த போராட்டம் பண்ணி இந்த இயக்கத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த ஹிமாலயாஸ் inspire the villagers of Uttara Karnataka to launch a similar movement to save their forest. இதே மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் அவங்க இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றாங்க. This movement is started in இந்த மூவ்மெண்ட் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா குப்பிகாட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் குப்பிகாட். அது என்ன வில்லேஜ்? Mandal village. ஓகேவா, a small village near Sirsi in Karnataka. ஓகேவா, கர்நாடகால சிர்சிங்கிற இடத்துக்கு பக்கத்துல அது இருக்கு. இதை யார் ஆரம்பிச்சானா பாண்டுரங்கா ஹெச் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சது யாரு? சுந்தர்லால் பகதூர். ஓகேவா, ஸோ திஸ் movement is started by Banduranga H. This movement is started to protest against the felling of trees. ஓகேவா, அவங்க வந்து only against the cutting of trees. ஓகேவா, felling of trees மட்டும்தான் இருந்துச்சு. But in the felling of trees, monoculture, forest policy and deforestation. இந்த மாதிரி வந்து ஒரு 4 விஷயத்துக்காக இந்த இயக்கம் வந்து போராடிட்டு. ஓகேவா, what is the meaning of monoculture? monoculture என்ன அர்த்தம்? ஒரே மாதிரியான பிளான்ட்டை நீங்கள் வருஷம் ஃபுல்லா வந்து என்ன பண்ணக்கூடாது? கல்டிவேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்க கல்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா சாயில் இருக்கக்கூடிய ஃபர்டிலிட்டி, ஹியூமஸ் இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் நம்ம கிராப் ரொட்டேஷன் பண்ணும். ஓகே, ஸோ கிராப் ரொட்டேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா they have to maintain the fertility of the soil. ஓகே, அப்போ அதுக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்க? அகெயின்ஸ்டா போராடிட்டாங்க. ஃபாரஸ்ட் பாலிசி. வாட் இஸ் த பாலிசி ஆஃப் த ஃபாரஸ்ட்? We cannot easily enter into the deep forest. So without permission of கவர்மெண்ட் இல்லையா. ஸோ அப்போ அங்கே போயிட்டு சந்தன மரத்தை கடத்துறது, செம்மரத்தை கடத்துறது இதெல்லாம் மூவியில தான் இருக்கு. ஏன் நிஜத்தில் பண்ணா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. ஸோ அப்போ சில ஃபாரஸ்ட் பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணணும். டீஃபாரஸ்டேஷன்ஸ் அப்படின்னா கட்டிங் ட்ரீஸ், ஓகே, டெஸ்ட்ராய் த ட்ரீஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்காகவும் சேர்த்து போராட்டம் தான் அப்பிகோ மூவ்மெண்ட். ஓகே, அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கன்சர்வேஷன் மூவ்மெண்ட். திஸ் இஸ் a very important 5 mark question. கன்சர்வேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுல எக்ஸ்பிளைன் அபவுட் வாட் இஸ் கன்சர்வேஷன் மூவ்மெண்ட் and what are the types of conservation movement அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். each and every word is very very important. ஓகேவா, ஸோ இப்போ லாஸ்ட் இயர் உங்களுடைய மார்க் வந்து half mark 1 மார்க்லாம் போனதுக்கு ரீசன் என்ன? half மார்க்லாம் கொடுத்தாங்க, 34.5 போடுறாங்க. ஓகேவா, விவேகாஷி got it 34.5 in botany, 34.5 in zoology. ஸோ அப்போ 1 மார்க் அது ரெடியூஸ் ஆச்சு. சரியா, அப்போ everything, அதாவது each and everything வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். cannot leave even a single word from the answer. So அந்த மாதிரி படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். Okay, next one. So in situ conservation already we studied about the sacred groves. Anyway, we have to recall once again. In situ conservation, it means conservation and management of the genetic resource in the natural habitat. ஓகேவா, அதாவது ஒரு பிளான்ட் எந்த இடத்துல வாழுதோ, எந்த இடத்துல சர்வை பண்ணுதோ அங்கேயே அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்சர்வ் பண்ணணும். ஓகேவா, இப்ப குற்றாலம் பக்கத்துல மரங்கள்லாம் வந்து வெட்டி சாய்ச்சிட்டாங்க. வெட்டி தேவி பக்கத்துல வந்து மரத்தை நடக்கும். என்ன பண்ணணும்? அங்கேயே என்ன பண்ணணும்? என்ன மரங்கள்லாம் அங்க வெட்டப்படுச்சோ அதே மாதிரி மரங்களை நம்ம என்ன பண்ணலாம்? அங்க பிளான்டிங் பண்ணி அதை வளர்க்கணும். ஓகேவா, சோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். Here the plant or animal species are protected within the existing habitat. ஓகேவா, சோ மறைஞ்ச இடங்கள்ல எந்த இடத்துல அது மறைஞ்சிச்சோ அந்த இடத்துலயே போய் நம்ம என்ன பண்றோம்? எங்க தொலைச்சோமோ அங்கதான் போய் தேடணும் இல்லையா. அது சொல்றோம் இல்லையா, எங்க மரங்கள் போச்சோ அந்த இடத்துலயே போய் நம்ம அதை வளர்க்கணும். So forest trees, medicinal, aromatic plants எல்லாமே so under the threat or conserved by this method. இந்த மெத்தட் மூலமா நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்செக்ட் மெத்தட் மூலமா நம்ம பாதுகாக்கலாம். This is carried out by the community or by the state conservations, which is include the wildlife, national parks, biospheres, okay, reserve, biosphere reserves. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா நம்ம அதை பாதுகாக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் ப்ரொடெக்டட் ஆர்கனைசேஷன் இல்லையா. வைல்ட் லைஃப், நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர், சாக்ரெட் குரூப்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கம்யூனிட்டி லெவல்ல நம்ம மக்கள் பாதுகாக்கிறோம். ஓகே, கவர்மெண்ட் பாதுகாக்கிறது எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பாதுகாக்கலாம். So the ecologically unique and biodiversity rich regions are legally protected as wildlife sanctuaries, national parks, biospheres. இதெல்லாம் இதுல ஒரு முக்கியமான 3 மார்க் क्वेश्चन இருக்கு. ஓகேவா, சோ வாட் ஆர் தி பயோஸ்பியர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மேகமலை,
Satyamangalam Wildlife, Gindi, Periyar National Park, Western Ghats, Nilagiri, Agasthysium Malai, Gulf of Mannar, இது எல்லாமே வந்து ஒரு biosphere reserve center. You have to recall Meghamalai, Satyamangalam Wildlife, Gindi, and வந்து Periyar National Park, okay va? And Western Ghats, Nilagiri, Agasthysium Malai, and Gulf of Mannar. Okay, so this is very very important 3-mark question. Okay, and next, what is sacred groves? We studied and written in the examination. Okay va? Sacred groves அப்படினா புனித தலங்கள்ல இருக்கக்கூடிய plants தான் நம்ம என்ன சொல்றோம்? Plant னு சொல்றோம். Groves, கடவுள். ஓகேவா? மாரியம்மா அப்படினா என்ன பண்றோம் நம்ம? பயந்து நம்ம வர்ஷிப் பண்றோமா? அந்த மரத்துல இப்போ வந்து ஒரு பிளான்ட் இருக்கு, ஒரு ட்ரீ இருக்கு, நீம் ட்ரீ இருக்கு, அதுக்கு அதை சுத்தி வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு கிளாத் வந்து நம்ம ஒரு பெட்டி சாமி மாதிரி நினைச்சு கும்பிட்டாங்க. யாராவது அந்த மரத்தை வெட்டுவாங்களா? வெட்ட மாட்டாங்க. கொஞ்சமாவது பயப்படுவாங்க இல்லையா? அப்போ அதே கோயிலுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம கட் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கோயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டா யாருமே அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் த பிளான்ஸ் வந்து நிறைய டெம்பிள்ஸ்ல இருக்கு. ஓகே, so these are the patches or grove of cultivated trees which are community protected and are based on the strong religious belief system. இதுதான் மெயின், strong religious belief system. ஐயனார் கோயில்ல இருக்கக்கூடிய மரத்தை வெட்டினா ஐயனார் கிட்ட இருக்க அருவா யார்கிட்ட வரும்? நைட் தூங்கும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும் இல்லையா? சரி, which usually have a significant religious connotations for protecting the community. Okay, நம்ம God மேல இருக்கக்கூடிய ஒரு belief plus வந்து என்ன இருக்கு, ஒரு பயமா இருக்கு. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த க்ரூவ்ஸ், அந்த பிளான்ஸ் எல்லாம் கண்டிப்பா சூப்பரா சாந்தமா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, பயப்பட வேண்டாம். Each grove is an abode of deity, most village of God, goddesses like Ayyanar and Amman அப்படின்னு நம்ம வந்து அதை வழிபட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்பதான் 1 mark. This paragraph is very 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 important. Okay, how many groves are documented through Tamil Nadu? Okay, throughout the Tamil Naduல எத்தனை groves இருக்கு அப்படின்னா எத்தனை plant இருக்கு, அத்தனை plant நீங்க சாமியா கும்பிடுறீங்க, இல்ல அத்தனை plant எங்க இருக்கு அப்படின்னா கோயில்களுக்குள்ள பத்திரமா பாதுகாக்கப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து 448 groves வந்து இருக்கு were documented throughout Tamil Nadu, of which 6 groves. இந்த 6 groves வந்து எங்க இருக்குன்னா பனங்குடி சோலா, திருக்குறங்குடி, உடையான்குடிக்காடு, சித்தனவாசல், புதுப்பேட், தேவதானம். ஓகே, இது வந்து குரூவ்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது பயோஸ்பியர் ரிசர்வ் சென்டர். அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து கவர்மெண்ட் ப்ரொடெக்டட் ஏரியா, இது வந்து நம்ம ப்ரொடெக்டட் ஏரியா. ஓகேவா? நம்ம கோயில்கள்ல இந்த குலதெய்வம் இருக்கு, அவ்வளோ பிளான்ஸ் இருக்கு அந்த கோயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான இடங்கள் தான் பனங்குடி சோலா, திருக்குறங்குடி, உடையான்குடிக்காடு, சித்தனவாசல், புதுப்பேட் and தேவதானம். There are 6 groves out there. ஓகேவா? Were taken up to for detailed that is a floristic and faunistic studies. Floristicனா எவ்வளோ பிளான்ஸ் இருக்கு, எவ்வளோ அனிமல்ஸ் இருக்கு. So these groves provide a number of ecosystem services. நிறைய இதனால நமக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. ecosystem services to the neighborhood like protecting the watershed, fodder, medicinal plants, microclimate control. இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு வில்வ இலைய ஒரு டெம்பிள் இருந்து எடுத்து வந்தோம், இல்ல அந்த வில்வம் பூட்டு எடுத்து வந்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரொம்ப பிலீஃபோட அதை எடுத்து நம்ம செய்யறோம் இல்லையா? ஈவன் கோயிலில் கொடுக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம் பழத்தை நம்ம என்ன நினைக்கிறோம், ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் இல்லையா? ஓகே, ஸோ ஜூஸ் போட்டு குடிச்சா நம்ம உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் சரியா போயிடும் அப்படின்னு நம்ம பிலீஃப் பண்றோம். அது நடக்குது இல்லையா? நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷன். ஓகே, குட். சரி, இப்போ நமக்கு வந்து எத்தனை குரூவ்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 448 grooves ஆஃப் தேர். ஸோ ஹவு மெனி grooves வந்து இம்பார்ட்டன்ட் grooves அப்படின்னு பாத்தீங்கன்னா பனங்குடி சோலா, திருக்குறங்குடி, உடையான்குடிக்காடு, சித்தனவாசல், புதுப்பேட், தேவதானம் அப்படிங்கிற 6 grooves இல்லையா? So what is ex situ conservation அப்படின்னு சொல்லும்போது it is a method of conservation where species are protected outside their natural environment. ஓகேவா?
அதனுடைய இருப்பிடத்தை தாண்டி நுழைய பாதுகாப்பு. அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு கோயிலுடைய கலசத்திலையும் சீட்ஸ் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அது ஒரு இருப்பிடம் கிடையாது இல்லையா, அதை வந்து போட்டு ஃபியூச்சருக்காக நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் கன்சர்வேஷன். திஸ் இன்க்ளூட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பொட்டானிக்கல் கார்டன் ஆர் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் ஆர் கன்சர்வேஷன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய பயோடைவர்சிட்டி protect பண்ணணும். Such as gene, pollen, seed, in vitro conservation, okay, cryopreservation, seedling, tissue culture and DNA banks. எந்த ஒரு நியூ டெக்னிக் இருந்தாலும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ட்ரெஷரை, which is a treasure, இந்த பிளானட்டே ஒரு ட்ரெஷர் தான் இல்லையா, இந்த ட்ரெஷரை நம்ம என்ன பண்ணா பாதுகாக்கலாம் சரியா. இதை நம்மளுடைய லொக்காலிட்டில இருந்தே ஆரம்பிக்கும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நேச்சரை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும், பிளான்ஸ் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சாலே கண்டிப்பா நம்மளால முடியும். ஓகே. So these facilities not only provide housing and care of endangered species but also have the educational, recreational value for the society. படிக்கிற உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்கும் இல்லையா. இப்போ அதிகமா நமக்கு ஹாட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, 1 or 2 days we feel very hot. So I thought that the global warming is increasing. Okay, so what is the reason for the global warming? That is a greenhouse gases are increased. Okay, greenhouse gases increase ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வெஹிக்கிள் இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அந்த காம்பனண்ட்டும் இல்லையா. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஎஃப்சியும் அது என்ன ஆகுது, இப்போ வெயில் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஏசியை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஎஃப்சியை அட்மாஸ்பியருக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். ஓகேவா. இதுக்கு ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் என்ன அப்படின்னா we should planting more trees. அவ்வளவுதான் சரியா. Okay, I hope this is enough and tomorrow we will take the next part. Thank you, Chu.